I am coming with the guidance of God. அதாவது இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜோசப் கிராம் வந்து போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மரித்து போயிருக்க வேண்டியவன். அந்த சாட்சியை உங்களோட பகிர்ந்து அந்த சாட்சியினாலே உங்களுடைய விசுவாசம் கட்டப்படுவதற்காக நான் இங்க வந்துள்ளேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய மரணப்படுக்கையில் எனக்காக எந்த இடைவெளியும் இல்லாமல் ஜெபித்த என் அன்பு நண்பர்களும் இங்க அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் சிலர் வரல, பட் இருந்தாலும் அவர்களும் எனக்காக ஜெபித்தாங்க. என்னுடைய சாட்சியை நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். கடவுள் வந்து என்ன ரொம்ப நல்ல ஆசீர்வதிச்சு எப்பொழுதுமே இன்ன வரைக்கும் வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்துல நான் வந்து ரொம்ப மூழ்கி இருந்தனால சில சமயங்கள்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸா கடவுள்கிட்ட வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாத நிலைமையில் இருந்தேன். அந்த சந்தர்ப்பம் எப்படின்னா, நானும் வருவேன், நானும் இங்க வந்து உட்கார்ந்துருப்பேன், நானும் இங்க வசனங்களை கேட்டிருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரன் ஜான் ஜோசப் ரொம்ப க்ளோஸா நான் பழகிருக்கேன். அவர் என்கிட்ட எத்தனையோ காரியங்கள் பகிர்ந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ரொம்ப மகிழ்ச்சியான என்னுடைய வாழ்க்கையின் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவரோட உட்கார்ந்து நான் பகிர்ந்து கொண்டதுதான். அதோட என்னுடைய சகோதரர்கள் இங்க நிறைய அன்பான சகோதரர்கள் அவரோட வந்திருக்காங்க, என்னோட பேசியிருக்காங்க. நானும் இங்கெல்லாம் வந்து எல்லா வசனங்களையும் கேட்டேன். வெரி காலமையும் சாயங்காலம் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் சரி. இந்த சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நீங்க உங்ககிட்ட நான் செய்ய சொல்ல போறேன். ஒரே ஒரு தடவை எனக்காக நல்ல மூச்சை இழுத்து கீழே விடுங்க. அப்படி இழுத்து அப்படின்னு விடுங்க. ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ. இந்த மூச்சு நீங்க இழுத்து விட்டீங்க பாருங்க, இது வந்து கர்த்தருடைய கிருபையினால நீங்க இன்னைக்கு மூச்சு இழுக்கிறதும் மூச்சு விடுறதும் அவருடைய கிருபையினால நடந்துட்டு இருக்கு. அந்த மூச்சை எந்த நிமிஷத்துல நிறுத்த முடியும். ஒரு நாள் நான் என்னுடைய துபாய் வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க எல்லா வித ஆசீர்வாதங்களோட கடவுள் வச்சிருக்காரு. அது வந்து கடவுளுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய சோஃபால என்னுடைய ஹால்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது என்னால மூச்சு விட முடியல. ஐ குட் நாட் பிரீத். அப்படியே ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத். அப்படியே என்னடா மூச்சு விட முடியலையேன்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டா போன் அட்டன் பண்ணி என்னுடைய மனைவி கிட்ட போன் பண்ணேன். அங்கேருந்து சிஸ்டர் அடிச்சு பிறந்து ஓடி வந்தாங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. இங்க ஓடி வந்த உடனே உடனே என்னை கூப்பிட்டு நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல நினைச்சுக்கிட்டேன். அங்க வந்து சொல்றேன், அந்த டிசம்பர் டைம்ல ரொம்ப கூலா இருக்கும், பட் அந்த சமயத்துல ரொம்ப கூலா இல்ல, பட் எனக்கு வீசிங் வந்திருக்கு போல இருக்கு, டஸ்ட் கிஸ்ட்னால வந்திருக்கும்னு நினைச்சிட்டு பேசாம விட்டேன். இடத்துல பார்த்தா அங்க என்எம்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனோம். அங்க போனா நீங்க எந்திரிச்சு நடந்து வராதீங்க சார், நீங்க வீல் சேர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னால என்னடா எப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய மனைவி பேய் எடுக்கிற மாதிரி வந்தா. ஒன்னும் புரியல. எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க. அப்புறமா ஏன்டா ஒன்னும் சொல்லல அவங்க. அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம வந்து சென்னை போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு, என்னுடைய இதயம் வந்து 14% தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. 14% was my efficiency of my heart. அதுல வந்து அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க, இன்னும் ஒரு 7 நாள்ல செத்துருவாரு உங்க புருஷன் அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு அது தெரியாது. எனக்கு வந்து அவங்க நடந்து வரவேன்னா வீல் சேர்ல வந்துடுவா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபீலிங் சோ பேட். என்ன இது, நம்ம நடந்தானே வந்தோம், என்ன அப்படிலாம் சொல்றாங்களே. அப்ப அங்க துபாயில இருந்த எந்த டாக்டர்ஸும் they were not willing to operate on me. என் மனைவி வந்து என்ன டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப அவர் என்ன ஒரு எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடியுமோ இருந்துட்டு அவர் இறந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. There was not a single surgeon who was willing to operate on me. Then comes இங்க ஒரு பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன், ஒரு பேரை நான் சொல்ல விரும்பல, பட் அவரு வந்து என்ன ஆபரேட் பண்றதுக்கு முன் வந்தாரு.
நான் ஏர்கிராப்ட்ல ஏறி வரத்துக்கு ஹை ஆல்டிடியூட் போறதுனால ஐ மே கொலாப்ஸ் அந்த ஏர்கிராப்ட். ஆனா நான் ஒரு விசுவாசத்தின் பேர்ல கடவுள் மேல எவ்வளவு காத்துட்டு வந்திருக்காரு இவ்வளவு நாள், இன்னுமே கடவுள் காக்காம இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டாங்க. ஒன்னும் ஆகல ஏர்கிராப்ட்ல. இங்க வந்த பிறகும் இங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா ஹார்ட் நல்லா என்லார்ஜ் ஆகி போச்சு, பம்பிங் இதே இல்ல. ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா ஹார்ட் அண்ட் லங் மிஷின்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. திருப்பி அது ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு மனைவி கிட்ட 99% அவர் திரும்பி உயிரோட வரதுக்கு சான்சஸ் இல்ல, அந்த 1% சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகுறாங்க. என் சகோதரர்கள் எல்லாம் ப்ரே பண்ணாங்க. என் பின்னாடி வந்திருக்கிற சுதாகர் சகோதரரும் ப்ரே பண்ணியிருக்காரு, ராஜா பிரதரும் ப்ரே பண்ணியிருக்காரு. நீங்கெல்லாம் ப்ரே பண்ணி உங்களுக்கு தெரியும். எல்லாம் ப்ரே பண்ணி உபகாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. குறிப்பா ஜாய் சிஸ்டர் கூட ப்ரே பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லணும். நாங்க எல்லாம் ப்ரே பண்ணி எனக்கு ஜெபம் பண்ண பிறகு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாம் என்ன சுத்தில இருக்கிறவங்க அழுகுறாங்க. பட் அன்னைக்கு ராத்திரி கடவுள் வந்து ஒரு அற்புத விதமான ஒரு கனவா, அது விஷன்னா, அது என்னன்னு தெரியல. ஆனா நான் பார்த்தது உங்ககிட்ட சொல்றேன். வித் பெர்மிஷன் ஆஃப் காட் ஐ டெல் யூ திஸ். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் நிக்கிறத பார்த்தேன். அவருடைய பின்னாடி கோடிக்கணக்கான குதிரைகள் சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமா நிக்கிறத பார்த்தேன். அவருடைய காலில் அணிந்திருந்த காலணியின் ஓரத்துல நான் வந்து நின்றுட்டு இருந்தேன், அதையும் பார்த்தேன். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னீங்களா அழுவாதீங்க, நான் போய் திரும்பி வந்துடுவேன், பயப்படாதீங்க. எல்லாரும் அப்படியே அழுதாங்க, அவங்க எல்லாம் அழுதாங்க. ஆனா என் மகன் மாத்திரம் சொன்னா, டேட் வில் கோ அண்ட் கம் பேக், டோன்ட் வரி. உடனே நான் அங்க ஆபரேஷனுக்காக போனேன். ஆபரேஷன் சப்போஸ் ஹேப்பன் ஃபார் 8 hours. ஸோ இடையில வந்து டாக்டர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு என் மனைவியை கூப்பிட்ட உடனே என் மனைவி பயந்துட்டாங்க. திருப்பி எல்லாரும் ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. சரி என்னமோ ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா 1 மணிக்கெல்லாம் 8 மணி நேரம் ஆபரேஷன் ஆக வேண்டியது 4 மணி நேரத்தில் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ஆபரேஷன் வாஸ் a grand success. And then I came to my normalcy by 8 days time. அதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிருந்தாங்க, இவர் அப்படியே ஆபரேஷனால ரொம்ப நாள் ஆகும் நீங்க வரத்துக்கு, நார்மலா வரத்துக்கு அப்படின்னு. 8 நாள்ல என்ன வந்து கடவுள் வந்து எந்திரிச்சு நடக்க வச்சாரு. 15 நாள்ல நான் துபாய்க்கு திரும்பி போனேன். 30வது நாள் நான் வேலையில ஜாயின் பண்ணேன். 60வது நாள் என்னுடைய காரை ஓட்ட ஆரம்பிச்சேன். கடவுள் வந்து இன்னைக்கு வந்து என்னை உங்க முன்னாடி நிறுத்தி அவரால் ஆகாது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்வதற்காக உங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காரு. அதுக்காக தான் நான் உங்களுக்காக வந்து இதை சொல்றேன். யாரு இங்க நான் என்னமோ ஆக போதோ, முடிய போதோ, என் வாழ்க்கை முடிய போதோ, என் மூச்சு நின்று போயிட போதோ, டாக்டர் இப்படி சொல்றாரு, இப்படி பண்றாரு, ஐயோ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்லுது. டோன்ட் வரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். The God Most High will surely answer your prayer. இந்த கருத்தை கொண்டு ஒரு பாடல் உங்களோட நான் பாடுறேன். இது வந்து 30 நிமிஷத்துல கடவுள் எனக்கு கொடுத்த பாடல். 5 நிமிஷத்துல ஸ்கோர் எழுதிட்டாரு பிரதர்.